ஹே டெலிலூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் டேஸ் டெலிலூஸ் ஏரா. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான், அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை மாமா. ஒன் ஷாட்டா இல்லை 2 ஷாட்டான்னு எனக்கே தெரியல. நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுல தான் அந்த டைமிங் டியூரேஷனில் எனக்கு தெரியும். ஸோ 2 ஷாட் அப்படின்னா நான் வேகமாக அந்த பார்ட் போட்டுடுறேன். 1 ஷாட் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதிலே கண்டினியூ பண்ணிக்கோங்கடா. ஜேக்கியோட ஒரு ஒன் ஷாட் தான், அந்த ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும், நான் நம்பி தான் இதை போடுறேன். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டு போடுறோமே, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாமல் நான் அகெயின் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களே சொல்லுங்கள், நான் அகெயின் கண்டினியூ பண்ணவா இல்லை ஸ்டாப் பண்ணிக்கவா அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்கு. சரி, ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒன் ஷாட்னால அவ்வளோ பெரிய இன்ட்ரோலாம் தேவை கிடையாது. ஸோ ஷார்ட்டாக சொல்கிறேன். இன்ட்ரோ வந்துட்டு அவ்வளோ பெருசாலாம் வேண்டாம், ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். நீங்கள் வந்துட்டு ஃபாரினில் இருக்கிற ஒரு பொண்ணு, உங்கள் மம்மியோட வில்லேஜ்க்கு நீங்கள் போகிறீங்க. உங்கள் மம்மியோட தம்பி பையன், ஐ மீன் எனக்கு இந்த அத்தை மாமாலாம் சரியாக தெரியாது. ஸோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு பேக் டு த ஸ்டோரி. உங்களோட மாமா பையன், அப்போ நீங்களே பார்த்துக்கோங்கடா. உங்கள் மாமா பையன் தான் ஜேகே, அதாவது முறை மாமா பையன். ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு தெரியாது. நீங்கள் அம்மா சின்ன பிள்ளைலேருந்து உனக்கு ஒரு மாமா பையன் இருக்கான், அவன் தான் உனக்குன்னு உங்களை சொல்லி சொல்லி வளர்த்துருந்துருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு மாமா பையன் அப்படின்னா, அதுவும் வில்லேஜில் இருக்கான் அப்படின்னா பட்டிக்காடாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஸோ ஜங்குக்கும் அப்படி தான். அவங்க வீட்லேயும் உனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அத்தை பொண்ணு தான் நினைக்கிறேன், அத்தை பொண்ணு இருக்குது. ஸோ நீ வந்து அவளை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்துருப்பாங்க. பட் அவனுக்கு வந்து தெரியும் அது நீங்கள் தானே. இங்கே வந்து ஜங்கு கூட இன்ட்ரோலாம் வேண்டாம், அவங்க இன்ட்ரோ தெரிஞ்சாலே போதும். ஸோ நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்கடா. இண்டு நீங்கள் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பால்கனியில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் மம்மி வந்துட்டு, வயன் நம்ம வந்துட்டு அவசரமாக இந்தியாவுக்கு போகணும். என்னது இந்தியாக்கா? எதுக்கு? என்னம்மா உண்மையாமே? அதுவும் வில்லேஜ்க்கு நான் வரணுமா? அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, என்ன வில்லேஜு இந்தியாவுக்கு நான் வரணுமான்னு கேள்விலாம் கேட்டுட்ருக்க? கண்டிப்பாக நீ வரணும், உங்கள் அத்தை பொண்ணோட மேரேஜ் இருக்கு, நீ வராமலா? அப்போ நீங்கள் வில்லேஜ்னால் நெட்வொர்க் இருக்காது, ஒரு ஷாப்பிங் மால் இருக்காது, காஃபி ஷாப் கூட இருக்காது, அங்கே நான் வரணுமா அப்படின்ட்டு உங்கள் மம்மிக்கிட்ட கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ வந்து பாரு, அப்போ தெரியும் எனக்கு வில்லேஜ்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக பேக் பண்ண, நைட்டே நமக்கு ஃப்ளைட் அப்படின்றாங்க. நீங்களும் சரி பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டே வில்லேஜ்க்கு வந்துடுறீங்க. ஃபேமிலி எல்லாருமே வில்லேஜ்க்கு ரீச் ஆகிடுறீங்க. ரீச் ஆனதுமே ஒரு ஃப்ரெஷ் ஏரு, அந்த டெம்பிள் பெல்லோட சவுண்டு, உங்கள் வீடு வந்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி, வா இதுதான் நம்ம வீடா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஆமாம் வயான், இதுதான் நம்ம வீடு, நான் இங்கே தான் இருந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இதோ இங்கெல்லாம் தான் நாங்கள் எல்லோரும் விளையாடிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு ஷாக்காக பார்க்குறீங்க. உங்கள் ஹவுஸ் ஃபுல்லாக ரிலேட்டிவ்ஸ், ஆனால் யாருமே உங்களுக்கு தெரியல. லைக் நீங்கள் சின்ன பிள்ளையில வந்ததில்ல, ஸோ உங்களுக்கு தெரியல யாரையுமே. ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் கிட்டே இருக்கும். இப்போ தான் எல்லாருமே ஒரே வீட்டில் மீட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு ஃபேமிலி இஷ்யூனால் எல்லோரும் அப்படியே சண்டை போட்டு அப்படியே தனித்தனியாக போயிருந்துருப்பாங்க. இப்போது ஆஃப்டர் ரொம்ப டேஸ் கழிச்சு இப்போ தான் எல்லோரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போது நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க வெளியே. அப்போ உங்கள் பாட்டி ஓடி வந்து, என் கண்ணு எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து, என்ன பிள்ளை இப்படி அழைச்சி போயிட்டா, உங்கள் அம்மா ஒழுங்காக சாப்பாடு போகிறாளா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி வேகமாக ஓடி வந்து, என் பிள்ளை வந்திருக்கு அப்படின்ட்டு ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு தான் நியூ ஃபீலாக இருக்குது. இந்த பிள்ளை எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டா, சின்ன பிள்ளைல என் கால் பின்னாடியே சுற்றிட்டு வருவா,
இப்போது நான் வந்து பார்க்குற அளவுக்கு எல்லோரும் வளர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க உங்கள் பாட்டி. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு யாருமே சரியாக தெரியல. அப்போது நீங்கள் நார்மலாக எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்காடுறீங்க. இப்போது உங்கள் ரிலேட்டிவில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி வந்துட்டு இவங்களாம் வந்துட்டாங்க, ஜேகே ஃபேமிலி இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் ஜேகே ஃபேமிலியா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் பாட்டி அவன் வெளியே போயிருக்கான் வந்துடுவான் அப்படின்றாங்க. அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் வில்லேஜ் பசங்க தானே, ஸோ டிராக்டர் எடுத்துகிட்டு சுற்றிட்டுருப்பான் இலக்காரமாக நினைக்கிறீங்க. ஜேகேவை நினச்சிட்டு உட்காந்துட்றீங்க. ஈவினிங் மேரேஜ் ப்ரிப்ரேஷன்லாம் வேகமாக போயிட்டுருக்கு, ஒரு ஹெட்டேக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் கசின், அதாவது உங்கள் அத்தை பொண்ணு கூட உட்காந்து எடுத்துட்ருக்கீங்க. அப்போது சடனாக அவுட் சைடில் ராயலான ஒரு கார் வந்து நிற்குது. ஹோல் ஃபேமிலியுமே என்ட்ரன்ஸ் பக்கம் போனாங்க. அப்போ எல்லாருமே ஜேகே மாமா வந்துட்டாரு அப்படின்ட்டு எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்டோட ஓடி போகிறாங்க. உங்களுக்கு இந்த நியூஸ் கேட்டு நீங்கள் க்யூரியாசிட்டியோட கீழே இறங்கி வரீங்க. அப்போ உங்கள் ஜேகே பிளாக் ஷர்ட்டு அண்ட் ஃபுல்லாக டேட்டூ, தென் லிப்ஸில் பியர்சிங், ஐப்ரோவில் பியர்சிங் பண்ணிவிட்டு அப்படியே கெத்தாக இறங்கி வரான். நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி பார்க்குறீங்க, இது வில்லேஜ் பாயா அப்படின்னு. உங்கள் ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் ஜேகேவை தர லோக்கலான பட்டிக்காட் பாய மாதிரி நினச்சிருந்துருப்பீங்க. பட் அவனை இந்த காஸ்டியூமில் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறீங்க. ஒரு ஹேண்ட்ஸம் மென், ரிச் அண்ட் கிளாஸியாக அப்படியே இறங்கி சன்கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அவனோட ஐஸ் கரெக்டாக அவங்கள தான் பார்க்குது. அப்போது ஜேகே எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப ஹம்பிளாக ரெஸ்பெக்டாக பேசுகிறான், ரொம்ப ஹம்பிளாக ரெஸ்பெக்டோடு பேசுகிறான். அப்போது கரெக்டாக அவங்கக்கிட்ட ஹாய் வயன், நீங்கள் கொஞ்சம் நர்வஸா, ஹாய் ஜங்குக் அப்படின்றீங்க. அவன் வேறு எதுவுமே பேசலை, அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறான். அப்போ அவங்க பாட்டி இருந்துட்டு என்ன புள்ள இவன் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களும் சிரிச்சிட்டே இல்லை அப்படின்றீங்க. ஜேகே இந்த ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். என்ன பின்ன தெரியாதவங்க மாதிரி பேசிக்கிறீங்க, சின்ன பிள்ளையிலே 2 பேரும் சேர்ந்து தானே சுற்றுவீங்க அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே சிரித்து சமாளிச்சிடுறீங்க. இப்படியே தான் உங்களுக்கு அந்த டே போயிருக்கும். அடுத்த நாள் மார்னிங் ஒரு 5:30 கிட்டே இருக்கும். கரெக்டாக டெம்பிள் பெல்லோட சவுண்டு, குட்டி குட்டி பேர்ட்ஸோட வாய்ஸு, இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. நீங்கள் வில்லேஜில் இருக்கிறதே மறந்துட்டு, அம்மா அலாரத்தை ஆஃப் பண்ணுங்கம்மா, அதான் தூங்கிட்டு இருக்கேன்ல அப்படின்றீங்க. அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க நம்ம வில்லேஜில் இருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஹாஃப் ஸ்லீப்போட வந்து பால்கனியில் நிற்கிறீங்க. ஜேகே ஆல்ரெடி ஜாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கான், ஸ்வெட் ஆகி வெட் ஹேரோட. உங்கள் ஐஸ் ஆட்டோமேட்டிக்காகவே அவனை ஃபாலோ பண்ணுது. உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்களே கேட்டுக்கிறீங்க, என்னடி எஸ்டர்டே வரைக்கும் அவன் ஏதோ பட்டிக்காடுன்னு நினச்சிட்டு இருந்த, என்ன வயன் உனக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கிறீங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு உங்கள் கசினும் வந்து உங்கள் கூட கம்பெனி கொடுக்கறதுக்கு வந்து நிற்கிறா. அப்போ அவகிட்ட ஜேகே இங்கே வில்லேஜில் தானே இருந்தார், அப்புறம் இப்படி அப்படின்ட்டு கேட்குறீங்க. யார் சொன்னா அவன் இங்கே இருந்தான் அப்படின்னா? எல்லாருமே ஜேகே அண்ணாவை வில்லேஜில் இருக்காருன்னு தான் நினப்பாங்க. பட் அவர் லண்டனில் ஹையர் ஸ்டடீஸ்காண்டி லண்டன்லேயே படித்த இப்போ அவர் பிஸ்னஸ் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்னது லண்டனா அப்படின்ட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகி கேட்குறீங்க. ஆமாம், அவர் இப்போது அவரோட ஃபேமிலி பிஸ்னஸே எடுத்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு தான் தெரியாதா? ஓ இல்லை எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது பிகாஸ் ஐயோ நம்ம இவனை பற்றி எவ்வளோ தப்பாக நினச்சோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. அதே நேரம் ஜேகேவும் அப்படியே மேலே பார்க்குறான். 2 பேரோட ஐஸுமே மீட் ஆகுது. ஜேகே ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறான். உங்கள் ஹார்ட் பீட் நார்மலாகவே இல்லை. ஸோ அந்த நைட்டு இந்த நலங்கு வைக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன், தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மேரேஜ் இருக்குது. ஸோ அந்த நைட்டு வந்துட்டு அந்த நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே அப்படியே ஹரிபரியாக கிளம்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாமா பையன் மாதிரி இன்னொரு மாமா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட பையன் தான் ஜிமின்.
ஜிமின் கூட தான் ஜேகே இப்போ சுற்றிட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அந்த நைட் வந்துட்டு saree தான் வியர் பண்ணியிருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருப்பீங்க. இதில் வரீங்க உங்கள் அத்தை பொண்ணோட. ஸோ வந்துட்டு உங்கள் அக்காவுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியல, லைக் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் கீழே அமைதியாக வந்து உட்காந்து ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. கரெக்டாக அந்த டைம் சடனாக கரண்ட் போயிடுது. உங்கள் பக்கத்தில் இருக்க குட்டீஸ் எல்லோரும் அப்படியே வந்துட்டு ஐயோ ஐயோன்னு கத்துறாங்க. உங்களுக்கு இவங்க கத்துறதுல தான் இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வில்லேஜ் ஃபுல்லாக அப்படியே டார்க்காக இருக்குது. உங்கள் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஃபோனில் பார்த்தா பேட்ரி 2 தான் இருக்குது. ஐயோ, எல்லாமே ரீல்ஸ் பார்த்து நம்ம பேட்ரி எல்லாம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு பயத்தோடு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ கரெக்டாக பின்னாடி ஒரு டீப் வாய்ஸ், டார்ச் வேணுமா அப்படின்ட்டு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக், நீங்கள் தேங்க்யூ ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் இருந்துட்டு இட்ஸ் ஓகே வேணா அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறான். பிகாஸ் நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அப்படின்ட்டு. உங்கள் கூட யாருமே இல்லை, நீங்கள் வெளியே உட்காந்துருப்பீங்க. ஸோ ஜங்குக் உங்கள் கூட நின்றுட்டுருக்கான். அப்போ அவன், உனக்கு இந்த வில்லேஜ் பிடிச்சிருக்கா? அது அது ஓகே தான் ஜங்குக், பட் சிட்டியில் இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை. லைக் நெட்வொர்க்கு, மால் இல்லை, ஒரு காஃபி ஷாப் கூட இல்லை அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சிட்டே, ஆனால் இங்கே பீஸ் இருக்குல்ல, அதை யோசி அப்படின்றான். அதுவும் கரெக்டு தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2 பேரும் இப்படி சிரித்து பேசுகிறீங்க. ஸோ அடுத்த நாள் மேரேஜ் டேவுமே வருது. அந்த வில்லேஜில் உங்கள் அத்தை பொண்ணோட மேரேஜ் ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. எல்லாருமே பிஸி. நீங்கள் அப்போ லெஹங்கா வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னாடி நாள் நைட்டே எடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தூங்கியிருந்துருப்பீங்க. ஸோ மார்னிங் உங்கள் அத்தை பொண்ணு அவங்களாம் வந்துட்டு தனியாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. நீங்கள் அந்த சைடு யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் ரெடி ஆகிட்ருக்கீங்க. பிகாஸ் எல்லாருமே வந்துட்டு பொண்ணு அப்போ அவங்கள தானே பார்ப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அத்தை எல்லாருமே அவங்கள பார்க்குறதுக்காண்டி போயிட்டாங்க. நீங்கள் மட்டும்தான் தனியாக உங்கள் ரூமில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் லெஹங்காவோட ஹூக் வந்துட்டு பின்னாடி போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் மம்மிகிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்துருப்பீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துருங்க அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் மம்மி அதை மறந்துருந்துருப்பாங்க உங்கள் பாட்டி கொடுத்த அந்த ஹெவி ஒர்க்கில். நீங்களும் இந்த அம்மா எங்கே போனாங்க, இவங்க சொந்த பலத்தை பார்த்ததும் நான் ஒரு ஆள் இருக்கேன்றதே மறந்துட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஹூக் போட அவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஐயோ சே, எரிச்சலாக வருது. லாஸ்ட் டைமில் இது கழுத்து இருக்குதே அப்படின்ட்டு நீங்களும் அது போட ட்ரை பண்ணுறீங்க, பட் போடவே முடியல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு நிற்கிறீங்க. கரெக்டாக ஜங்குக் உங்கள் மம்மி அந்த ரூமில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு அத்தைன்னு சொல்லுவானா என்ன சொல்லுவான்னு வேற தெரியலையே, நான் ஆன்ட்டினே சொல்கிறேன்டா ஆன்ட்டி அப்படின்ட்டு உள்ளே வரான். ஆனால் உங்கள் மம்மி இல்லை. நீங்கள் நின்றுட்டுருக்கதை அவன் பார்த்துட்டு ஓ சாரி வயன் அப்படின்ட்டு அவன் அகெயின் போக பார்க்குறான். அப்போது நீங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. என்னாச்சு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு. என்ன ஹெல்ப் வயன், என்ன வேணும்? ஒரு நிமிஷம் உள்ளே வாங்கலேன். என்னது, இந்த ஹூக் மட்டும் கொஞ்சம் போட்டு விடுங்க. பிகாஸ் இதை போட முடியல என்னால். எங்கள் அம்மாவையும் காணோம். அதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் போட்டு விடுறீங்களா? ஓகே ஓகே வயன் அப்படின்ட்டு அவனும் உங்கள் கிட்ட வரான். கிட்ட வந்து அந்த ஹூக் போட ட்ரை பண்ணுறான். பட் அவனாலையுமே முடியல. அவனோட பல்லை வச்சு கடிச்சு அதை அப்படியே சரி பண்ணி அப்படியே போட்டு விடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. தென் அங்கே ஒரு நாட் இருக்கு, அதையுமே ஜங்குக் தான் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு 2 பேருமே மிரரில் பார்க்குறீங்க. அப்போது ஜங்குக் என்ன நினச்சான்னு தெரியல, அவனோட ஒரு ஹேண்டை உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு இன்னொரு ஹேண்டால் உங்கள் ஹேர் அப்படியே தள்ளி விட்டுட்டு உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குடி அப்படின்றான். உங்களுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படியே உங்கள் இயர்ஸ் கிட்ட மெதுவாக வந்து அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இவன் என்ன பண்ணான் இப்போது அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்குமே ஜங்குக்கு பிடிச்சிருக்கும் அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போவே. பட் நீங்கள் அது இன்னும் ரியலைஸ் பண்ணல நம்மளுக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்றத. ஆனால் ஜங்குக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வரீங்க. எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. சாரியை விட லெஹங்காவில் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க.
ஜங்குக் அப்படியே வச்சக்கணும் வாங்காமல் பார்க்குறான். நீங்கள் அவன் பார்க்குறத பார்த்து தான் ரொம்ப ஷை ஆகுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சீக்ஸ்லாம் அப்படியே பிங்க் பிங்காக ஆகுது. ஸோ உங்கள் கசினோட மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் தான் உங்களுக்கு வந்துட்டு ஒயன் இதை டேஸ்ட் பண்ண, ஒயன் இதை சாப்பிடு அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா அவன் பார்த்து பார்த்து பரிமாறுறான். அவன் சர்வ் பண்ணுற விதமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கே ஸ்டன்னாகி பார்க்குறீங்க. அவன் என்னடி முழுங்குற மாதிரி பார்க்குற? அது ஒன்றும் இல்லை ஜங்குக். என்ன மார்னிங் கொடுத்தது இன்னொன்று வேணுமா அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறான். நீங்கள் என்னது? அதுதான் உயர்ஸ்கிட்ட நீங்கள் ரொம்ப ஷை ஆகுறீங்க. ஜங்குக்கும் தெரிஞ்சிருது உங்களுக்கும் அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அவன் அப்படியே சிரிச்சிட்டே போயிடுறான். மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஸோ எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் பாட்டி சடனாக, நம்ம 2 குடும்பமும் இவ்வளோ வருஷம் எதுக்கு பிரிஞ்சிருந்துச்சுனே தெரில, பட் பிரிஞ்சிருந்துச்சு, இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ எல்லோரும் அமைதியாக கேட்குறாங்க என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னு. அப்போ உங்கள் தாத்தா ஜேகேவை பார்த்து, ஜேகே உனக்கு தான் தெரியும்ல, நீ சின்ன வயசில் இருக்கும்போதே உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அப்படின்றப்போ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. என்னது சின்ன வயசுலேவா அப்படின்ட்டு. ஜேகே அமைதியாக உங்களை பார்க்குறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இப்போ என்ன பேசுகிறாங்க, இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு, நாளைக்கு நல்ல நாள் தான், ஸோ ஒயனுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாம், அதான் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் இங்கே தானே இருக்காங்க, அப்படி நாளைக்கு அவங்க இந்த மேரேஜை அட்டன் பண்ணிடட்டும் அப்படின்றாங்க. உங்களுக்கு சரியான ஷாக்கு. என்னது மேரேஜா அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, இது இன்றைக்கி எடுத்த முடிவில்லை ஒயன், இது நீ பிறந்தப்பவே 2 ஃபேமிலியும் பேசி வச்சது தான் அப்படின்றாங்க. உங்களுக்கு மாதிரி ஷாக்காக இருக்கு, பட் என்கிட்ட கேட்கல அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு, மேரேஜ்னால் 2 பேரோட சம்மதமும் வேணும்ல அப்படின்றான். அப்போ உங்கள் மம்மி உங்களை பார்த்துட்டு, என்ன வயன், ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு இப்படி இல்லாமல் இருக்கும், பட் என்ன ஷாக் தான். நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே என்னடி இல்லையா? அது எப்படிடா இல்லைன்னு சொல்லுவேன், எனக்கு ஓகே தான் அப்படின்றீங்க. ஜேகேக்கு அப்போ தான் உயிரே வருது. எங்கே இவ இல்லைன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு அவன் பயந்துட்டு இருந்திருப்பான். ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. உங்கள் பாட்டி தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே அப்படின்ட்டு நாளைக்கே உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே அந்த பிளேஸை விட்டு மூவ் ஆகிறீங்க. தென் நைட் டைம் உங்களுக்கு அங்கே இருக்கிற அந்த கிளைமேட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. நைட் டைம் லைக் ஒரு 11:30 அந்த மாதிரி இருக்கும். இப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்களாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. தென் உங்கள் பாட்டி தாத்தா, உங்கள் அம்மா அப்பா, ஜேகேயோட அம்மா அப்பா அவங்கெல்லாம் வெளியே உட்காந்துட்டு அந்த திண்ணையில் உட்காந்துட்டு அந்த கட்டில் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் டெரஸில் நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை தேடிக்கிட்டே இருக்கான். அப்போது ஜிமின் கிட்ட, டே ஜிமினா என்ன பார்த்தியா? ஹே அவன் மேலே இருக்காடா. ஓ சரிடா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மேலே வரான். நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஹேர்லாம் இந்த காற்றுல அப்படியே பறக்குது. ஜேகே அப்படியே டோர் கிட்டே நிற்கிறான். நீங்கள் அவன் வந்தது கூட தெரியாமல் அப்படியே அதில் ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் வந்துட்டு அப்படியே பின்னாடி இருந்து உங்களை ஹக் பண்ணுறான். நீங்கள், ஜங்குக் நீங்களா? நான் தாண்டி, வேறு யார் நினச்சேன். இல்லை இவ்வளோ உரிமையாக ஹக் பண்ணுறப்போவே அது நீங்கள் தான் தெரியும் அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. சரியான கேடிடி நீ அப்படின்ட்டு. ஆமாம் என், உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேயா? அது எப்படி ஜங்குக் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஓகே தான் ஜங்குக் அப்படின்னு சிரிக்கிறீங்க. ஆமாம் உங்களுக்கு ஓகேயா? இந்த மேரேஜ்காண்டி என்னோடய சைல்ட்ஹுட் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றான். என்னது சைல்ட்ஹுட் ஃபுல்லாவா? ஆமாண்டி, சின்ன வயசுலேயே நீ தான் என் பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றான். சின்ன வயசுலேயேவா? ஆமாம் அப்படின்ட்டு அவனோட வேலட் எடுத்து காட்டுறான். அதில் நீங்களும் ஜங்குக்கும் சின்ன வயசு ஃபோட்டோ, அது லைக் ஸ்டாண்டில் உட்காந்து விளையாடுற மாதிரி பிக் இருக்கும். அதில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. இது எப்படி உங்ககிட்ட? அதான் சொன்னேன்ல,
சின்ன வயசுலேயே நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நீ தான் அப்படின்னு. ஸோ இவ்வளோ டேஸ் நான் உனக்காண்டி மட்டும்தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் உங்களை பட்டிக்காடுன்னு நினச்சேன் ஜங்குக். என்னது பட்டிக்காடுனா? ஏன்டி உன் புருஷன் அதுவும் இந்த வில்லேஜில் பட்டிக்காடாகவே இருப்பான்னு நினச்சியா என்ன? அது அது அப்படிலாம் இல்லை ஜங்குக். உனக்கு எவ்வளோ டைம் நான் இன்ஸ்டாவில் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பேன், ஒரு தடவையாச்சும் அக்செப்ட் பண்ணியாடி? ஓ, அது அந்த ஜான் ஜங்குக் நீங்கள் தானா? பின்ன வேறு யார்? அது நான் தான். எத்தனை ஃபேக் ஐடி உனக்காண்டி க்ரியேட் பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஓ, அது எனக்கு தெரியாதுல்ல. நான் வேறு யாரோ ஸ்ட்ரேஞ்சர்னு நினச்சிட்டு அக்செப்ட் பண்ணல. நல்லா பண்ணலை போடி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். இங்கே ஜங்குக் யாராச்சும் பார்த்துட போகிறாங்கங்க. யாரை பார்த்தா என்ன? நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். ஜங்குக் அது அஃபிஷியலாக நாளைக்கு தான் டைம் ஆல்மோஸ்ட் 12 கிட்ட தாண்டி இருக்குண்டி. நாளைக்கு ஆயிடுச்சுல. ஜங்குக் என்னடி ஒரு மார்க்கமாக இழுக்கிற? இப்போவே வேணும்னா ட்ரையல் பார்த்துடலாமா? ஆல்ரெடி அத்தை பொண்ணு மெயின் பிக்சரே பண்ணிகிட்ருப்பா. என்னது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? சே இல்லடி, அவனுங்க ஃபஸ்ட் நைட் ரூமை நான் தான் டெக்கரேட் பண்ணிட்டு வந்தேன். ஓ அப்படியா? நீ வருவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீ வந்திருந்த அப்படின்னா அதுலேயே ஒரு ரிஹர்சல் பார்த்துருக்கலாம். சீ போங்க ஜங்குக் அப்படின்றீங்க. என்னடி இப்போவே இந்த சினுங்குற? அப்போ நாளைக்கு ஜங்குக் போங்க, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கீழே ஓடுறீங்க. ஒன்று அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே உங்களை ரைட்டாக ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணி உங்கள் நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறான். ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக் யாராச்சும் வந்துட போகிறாங்க. யாரை வந்தால் என்ன அப்படின்றான். இப்போ கரெக்டாக ஜிமின் கீழே இருந்துட்டு, டே ஜங்குக் அவனை பாட்டி கூப்பிடுறாங்கடா. ஐயோ இந்த தாய்க்கிழவிக்கு வர வேலையே இல்லையா அப்படின்ட்டு, ஓகேடி பொண்டாட்டி நாளைக்கு நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் இறங்கி போயிடுறான். நீங்கள் இப்போது நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே ஷை ஆகிட்ருக்கீங்க. ஸோ நீங்களும் உங்கள் ரூமில் போய் தூங்கிட்டுறீங்க. ஜங்குக்கும் படுத்து தூங்கிடுவான். மார்னிங் ஆகுது. உங்களுக்கு தான் அடுத்த ஃபெஸ்டிவல் மாதிரி செம்ம கிராண்டாக பண்ணுறாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு தான் மேரேஜ். அவ்வளோ அழகாக நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்க. ஜங்குக்கும் சேம் வேஷ்டி ஷர்ட்டில் அவ்வளோ அழகாக இருக்கான். அட் சேம் டைம் அவ்வளோ ஹாட்டாக இருக்கான். நீங்கள் அந்த பட்டு சேரீயில் லைக் ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. தலை நிறைய மல்லிகைப்பூ, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நேரத்துக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐயர் உங்களை வர சொல்கிறாரு அப்படின்ட்டு உங்கள் பாட்டி உங்கள் அம்மா கிட்ட சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க. சேம் டைம் ஜங்குக்கு அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். உங்களை ஒரு நிமிஷம் அவன் ஸ்டன்னாகி பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க அவன் கண்ணுக்கு. அப்படியே அவன் உங்களே பார்த்துட்ருக்கான். அப்போ ஐயர், மாப்பிள்ளை இதை அந்த பூவை போடுங்க. ஓ சாரி அப்படின்ட்டு அவன் அவங்க சொல்கிற அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இந்த பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே வரீங்க, வந்து உட்காடுறீங்க. இல்லையா அந்த தாலி கட்டுற அந்த நேரமும் வருது. அப்படியே அந்த தாலியை எடுத்துகிட்டு உங்ககிட்ட, ஓகே தானே என்னை மேரேஜ் பண்ணிக்க? ஓகே ஜங்குக், அப்போது இந்த தாலியை நான் கட்டவா? கட்டுங்க ஜங்குக் அப்படின்றீங்க. அப்போ அவன் அப்படியே கட்டுறான். உங்கள் அத்தை பொண்ணு, ஜங்குக் நீ 1 நாட் தான் போடணும், நான் தான் 2 நாட் போடணும். இல்லை வேண்டாம், 3 நாட்டுமே நானே போட்டுக்கிறேன் அப்படின்றான். நீங்கள் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ ஒரு வழியாக உங்கள் மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருது. ஸோ உங்கள் மம்மி டேடி உங்கள் ஹேண்டை ஜேகேயோட ஹேண்டோட உங்கள் பேரண்ட்ஸோட ஹேண்டில் பிடிச்சி தராங்க. அப்போ உங்களுக்கு லிட்டரலி அழுகே வருது. பட் ஜங்குக், எதுக்கடி அழுகாத, அதான் நான் இருக்கல அப்படின்றான். ஸோ இந்த வேர்ட் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அழுகே நின்றுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே லஞ்ச் சாப்பிட வரீங்க. ஜங்குக் உங்களுக்கு அப்படியே ஃபீட் பண்ணி வர்றான் லைக் பேபி மாதிரி. நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ அப்படி உங்களை கேர் பண்ணிக்கிறான் ஜங்குக். ஸோ நீங்கள் அகெயின் வீட்டுக்கு, அதாவது உங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வரீங்க இந்த வில்லேஜில். ஸோ 3 டேஸ் கழித்து தான் அவங்கவுங்க ஊருக்கு போகணும் அப்படின்ட்டுருப்பாங்க. அப்போ உங்கள் பாட்டி டைமிங்லாம் பார்த்துட்டு, ஜங்குக்கும் அயனுக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம் வைக்க முடியாது, பிகாஸ் நேரம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. ஜங்குக் தலையில் இதை இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. என்னது இன்றைக்கி நேரம் நல்லா இல்லையா? அதுக்குன்னு என்னடா அப்படின்றான். அப்போ அப்படியே அவன் உங்களை பார்க்குறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி, கொன்றுவேன் ஒன்று அப்படின்றான். நீங்கள் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றீங்க. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு, ஆமாம் ஜங்குக்,
இன்றைக்கி நேரம் நல்லா இல்லை, ஸோ நாளை கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. என்னது நாளை கழிச்சா? என்னடா நினச்சிட்ருக்கானுங்க விடுங்க அப்படின்ட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறான். என்ன மச்சான் வாழ்க்கையில் குண்டு தூக்கி போடுறானுங்க அதானே? டே இப்படி ஒரு ஃபிகரை வச்சுட்டு எப்பட்றா என்னால் முடியும்? டே சுத்தமாக முடியாதுடா. வேறு வழி இல்லை, கை கழுவி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கா, பார்த்துப்போம் அப்படின்றான். ஐயோ மச்சான் என்னடா, வேறு வழியே இல்லை, 2 நாள் அடக்கி வாசி அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஜங்குக்கு இங்கே சுத்தமாக முடியல. அதுவும் நீங்கள் ஒயிட் கலர் saree, தலை நிறைய மல்லிகைப்பூ, அவன் கட்டின தாலி அப்படியே தெரியுது, அவ்வளோ ஹாட்டாக இருக்குங்க. ஐயோ இவ்வளோ ஒரு ஹாட்டான பொண்டாட்டி வச்சுட்டு டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்பட்றா அதை அப்படின்ட்டு அவன் உங்களையே பார்க்குறான். நீங்கள் சோ அப்படின்ட்டு சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி, என் கஷ்டம் உனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவன் அப்படி நின்றுட்டே இருக்கான். ஸோ அவங்க தாத்தா இருந்துட்டு ஜங்குக் நீ என் கூட வந்து தூங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்கள் பாட்டி சேம் நீ கூட வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பட் ஜங்குக் தூங்கலை, சேம் டைம் நீங்களும் தூங்கலை. நீங்கள் உங்கள் பாட்டி கூட அந்த தென்னையில் இருக்க அந்த கட்டிலில் லைக் அப்படியே உங்கள் கால் 2 மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்கள் saree எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஏறி இருக்கு, லைக் உங்கள் லெக்லாம் அப்படியே தெரியுது. உங்கள் 2 ஹேண்டையும் அப்படியே பின்னாடி வச்சு அப்படியே பெண்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஹிப்பு உங்கள் செஸ்ட் எல்லாமே அப்படியே தெரியுது. இதெல்லாம் ஜங்குக் பார்க்குறான். ஐயோ முடியலையே, பார்த்ததுக்கே தூக்குதே. ஐயோ டே அடக்கி வாசிடா ஜங்குக் அப்படின்ட்டு அவனே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். பட் சுத்தமாக முடியல. அவன் பார்க்குறத நீங்கள் பார்த்துட்டு என்ன தூங்கலையா, உன்னை வச்சுட்டு எப்படி தூங்குவேன், முடியலடி, வேறு வழியே இல்லை, தூங்கி தான் ஆகணும், போய் தூங்குங்க அப்படின்றீங்க. உனக்கு என்னடி ஈஸியாக சொல்லிவிடுவேன், பையன் நான் தானடி இங்கே கஷ்டப்படுவேன், அதுக்கு மேலே வரியா, கொன்றுவேன், பாட்டி இருக்காங்க எப்படி, ப்ளீஸ் டி வாடி மேலே, வாய்ப்பே இல்லை, போய் தூங்குங்க அப்படின்ட்டு ஜங்குக்கு அனுப்பி விட ட்ரை பண்ணுறீங்க. பட் அவன் ப்ளீஸ் டி வந்துட்டு போயிடு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஜங்கு குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க, வாடி வயன் ப்ளீஸ் டி. சரி சரி வரேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பாட்டிக்கிட்ட பாட்டி எனக்கு தூக்கம் வருது வாங்க நம்ம போய் தூங்கலாம் அப்படின்றீங்க. ஸோ உங்கள் பாட்டியும் ஓகே அப்படின்ட்டு அவங்களும் வந்துடுறாங்க. உங்கள் பாட்டியை தூங்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக டெரஸ் போகிறீங்க. போனோன்னே அப்படியே டைட்டாக பண்ணி ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க, பிகாஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க அடிச்சு போட்ட மாதிரி இந்த மேரேஜ் டயரில். நீனும் நானும் மட்டும்தான்டி தூங்காமல் இருக்கோம். அதுக்கு நம்ம 2 பேருக்கு தான் இன்னும் டயர்ட் ஆகலை. ஸோ வா உன்னை டயர்ட் ஆக்குறேன், ஜங்கு கொன்றுவேன் ப்ளீஸ் டி அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் வாலில் பின் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜங்குக்கு விடுங்க ஜங்குக்கு யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்றீங்க. பட் அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை லிப் லாக் பண்ணுறான். நீங்களா ஜங்குக்கு விடுங்க ஜங்குக்கு யாராச்சும் வந்துட்டு போகிறாங்க அப்படின்றீங்க. இப்படி நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. பட் ஜங்குக் நல்லா லிப் லாக் பண்ணிவிட்டு அவங்க நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்டு உங்கள் பாடி ஃபுல்லாக ப்ளே பண்ணுது. தென் நீங்கள் விட்டா இவன் நல்லா ப்ளே பண்ணுவான் அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு ஜேகே தள்ளி விட்டு சிப்போட ஃப்ராடு அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஸோ அவங்க நைட் இப்படி தான் போயிருக்கோம். அட் மார்னிங் ஆகுது. ஜேகே தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகுறாரு. வேக்கப் ஆகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் பொறுமையாக தான் வரீங்க சாரிலாம் வியர் பண்ணிவிட்டு. ஜேகே பார்த்துட்டு எனக்கு மூடாக இருக்குது அப்படின்றான். நீங்கள் கொன்றுவேன் நேற்று தான் பண்ணலை அப்படின்ற மாதிரி சிக்னல் கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. நேற்று எங்கே பண்ணேன், சரியாகவே பண்ணல, அதெல்லாம் இல்லை, உட்கார அமைதியா அப்படின்ட்டே உட்காந்துருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் பாட்டியும் நாங்கள் இந்த மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ஜெங்கோக்கு மட்டும்தான் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க. அப்போ ஜேகே சும்மா இருப்பானா, உங்களோட தூக்கி பெட்டில் போட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணி அப்படி லிப் லாக் பண்ணி தென் அப்படி நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் போதும் ஜேகே விடுங்க, நம்ம ஊரில் போய் பார்த்துக்கலாம், வேணும் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். ஸோ உங்கள் 2 பேர் ட்ரெஸ்ஸும் அப்படியே கீழே இருக்கு. நீங்கள் 2 பேர் ஃபஸ்ட் டைம் அப்படியே ஃபிசிக்கலாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜேகே பெயினாக இருக்குது ஜேகே விடுங்க, அப்படி தான் இருக்கும்டி
அட்ஜஸ்ட் பண்ண ப்ளீஸ் அப்படின்ட்டு அவன் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். ஸோ ஆஃப்டர் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நீ 2 பேர் அப்படியே ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. அப்போ ஜங்குக் அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. சிரிக்காதடி அப்படின்றான். நான் அப்படி தான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி படுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டே நைட்டும் அப்படியே தான் போகுது. பட் மார்னிங் ஆகுது. ஏதோ நீங்கள் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பாட்டி வந்துட்டு ஏப்பில்ல எந்திரி, கல்யாணம் ஆகி அடுத்த நாள் இப்படியே தூங்குவ, எந்திரிப்பில் கோயிலுக்கு போகணும் அப்படின்றாங்க. நீங்களும் எந்திரிக்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போய் மிரரை பார்த்தீங்க அப்படின்னா நெக் ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும். அவ்வளோ ஹிக்கி. ஐயோ இந்த ஜங்குக் பையனை பாருவேன், நான் தான் சொன்னேன் ஹக்கி போடாதுன்னு, இவ்வளோ போட்டு வச்சுருக்கான். இதுக்கெல்லாம் இப்போ நான் என்ன சொல்லுவேன், பச்சையாக தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அது எல்லாமே யாரும் பார்க்காத மாதிரி உங்கள் மேக்கப்லாம் வச்சு அப்படியே கவர் பண்ணிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் சாரீ தான் வேர் பண்ணிவிட்டு கீழே டைனிங் ஹாலுக்கு வரீங்க. வந்து பார்த்தா ஜங்குக் நெக்கில் அப்படி ஒரு ஹிக்கி தெரியுது. ஐயோ நம்ம மட்டும் அமைதியாக இல்லை, நம்மளும் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு ஜங்குக் வேறு 2 பட்டனை கழட்டி விட்டு உட்காந்துருக்கான். ஜங்குக் நெக்கில் இந்த சைடு இங்கே பாருங்கள், என்னடி இந்த சைடு அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் ஜங்குக் பார்க்குறான். அட்டி பாவி, நீ எப்படி போட்ட? அது ஏதோ போட்டேன் மறைங்க அப்படின்ட்டுனே அவன் அப்படியே காலர் பட்டன் வேறு போட்டுட்டு குட் பை மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஸோ நீங்களும் போய் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ மேரேஜ் ஆகி எங்கேயும் வெளியே போகல அப்படின்ட்டு ஜங்குக் உங்களை அந்த வில்லேஜில் இருக்க ரிவர்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்குக் அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக் அதான் நான் சொன்னேன்ல, வில்லேஜில் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். தென் இங்கே பீஸ் இருக்கும்டி, நீ கேட்குற மாதிரி காஃபி ஷாப்போ மாலோலாம் இங்கே இருக்காது. பட் இதெல்லாம் பாரு, எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இதெல்லாம் எங்கே நம்ம ஊரில் பார்க்க, எல்லாம் பில்டிங்ஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸாக தானே இருக்குது அப்படின்றான். ஸோ நீங்கள் 2 பேருமே அந்த ரிவர்கிட்ட அப்படியே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நடக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ வேர்ல்டே நீங்கள் மறந்துட்டு ஜங்குக் கூட அப்படியே இருக்கீங்க. சேம் ஜங்குக்கும் அவனும் அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அவனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அவன் கூட இருக்கிறப்போ. நீங்கள் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு அந்த ரிவரில் அப்படியே உங்கள் காலை 2 நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக் நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஜங்குக் நல்லா இருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ சிரிக்கிறீங்க. ஜங்குக் அப்படியே உங்களே பார்க்குறான். பிகாஸ் அதெல்லாம் உங்களோட ஸ்மைல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்குது. அப்படியே அவன் அதே ரசிக்கிறான். நீங்கள் என்ன ஒன்றும் இல்லை, நீ சிரிக்கிறத இன்றைக்கும் நிப்பாட்டாத அப்படின்ட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அவன் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. தென் வில்லேஜ்லேயே புல்லட்டில் நீங்களும் ஜங்க்கும் அப்படியே இந்த ஊரெலாம் சுற்றி பார்த்துட்டு வரீங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்களே. எப்படியோ ஒரு வழியாக அவளோட மாமாவே அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டா, நல்லா இருந்தால் ஓகே அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே வரீங்க. வீட்டுக்கு வந்ததும் உங்கள் பாட்டி உங்கள் 2 பேருக்கும் அப்படியே சுற்றி போடுறாங்க, யாரோட கண்ணும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக மேரேஜ் ஆனாலும் அவ்வளோ நல்லா இருக்குது அந்த லைஃபு. நீங்கள் அதான் யோசிக்கிறீங்க, அவன் பார்த்து மேரேஜ் பண்ணுவான், லைஃப் நல்லா இருக்காது. எனக்கு இவ்வளோ அன்எக்ஸ்பெக்டடாக மேரேஜ் ஆகி என் லைஃப் இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு காட்கிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்புறீங்க. ஜேகேயோட ஊருக்கு லண்டனுக்கு போகிறீங்க. உங்களுக்கு மனசே இல்லை வில்லேஜ் விட்டு போக. எப்படி நீங்கள் வில்லேஜுக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிங்களோ, இப்போ வில்லேஜை விட்டு போக உங்களுக்கு மனசு இல்லை, அழுகாத குறையாக நிற்கிறீங்க. அப்போ ஜங்குக் பார்த்துட்டு ஓகே பேபி ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் நம்ம இங்கே வருவோம் அப்படின்ட்டு அவன் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறான். உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் எப்படி பாய் சொல்லிவிட்டு மனசே இல்லாமல் கிளம்புறீங்க. சரி ஓகே நார்மல்ஸ், நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த எஃப்எஃப் நம்ம மாமா பையன் அதில் போட்டிருந்தது, பட் அது எந்த ரீசன்னால் யூடியூப் ரிமூவ் பண்ணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அப்படின்னு எதுவும் வைலண்ட்டாக போட்டிருந்தேனா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடுச்சு அதை பார்த்ததுக்கப்புறம். லிட்ரலி எனக்கு ஏதோ 1 வீடியோ தான் போச்சு, மனசே கேட்கல. ஸோ எனக்கு இந்த ஸ்டோரி லைனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த வைலண்ட்டாக அது எது சொல்லியிருக்கோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் நான் இதை வேறு நேமோடு நான் போட்டிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் இதை. தென்
நீங்களே எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன அப்படி வயலண்ட்டாக போட்டேன், எதனால் அப்படி ஆச்சு, இனிமேல் அது அப்படி ஆகாமல் இருக்க நான் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. பிகாஸ் எனக்கு இதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. எனக்கு சத்தியமாக புரியல அவன் எதுக்காண்டி இப்படி போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. சரி ஓகே, மேபி ஹாட் ஸ்டாண்டாக போட்டிருக்கனால போட்டிருக்கான் போல் அப்படின்ட்டு நான் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ நம்ம வந்துட்டு ஹாட் ஸ்டாண்டாக போடுறதா இருந்தால் வாட்ஸ்அப் சேனலில் நான் வந்து போடுறேன். ஸோ அப்படி போடணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஒரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம பேஜுக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் ஓகே பண்ணுறேன். தென் கண்டிப்பாக இந்த ஹார்ட் ப்ரோக் வந்துட்டு போகுமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, எல்லாமே ஒரு அனுபவம் தான். எனக்கு இந்த வீடியோ போனதும் அப்படி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த வீடியோக்கு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்கள். இப்போ டைம் கரெக்டாக 3:45 இருக்குள்ள ரெக்கார்ட் பண்ணுறப்போ இது எல்லாமே உங்களுக்காண்டி மட்டும்தான். நீங்கள் எனக்கு இதுக்கு வெறும் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். தென் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்போதான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் நான் வேறு மாதிரி கொண்டுட்டு வர முடியும். நான் வந்துட்டு வேண்டாம் இதை ஸ்டாப் பண்ணிடலான்னு நினச்சேன். பிகாஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வியூஸே போகல. நான் கூட சாம் கிட்ட சொல்லி புலம்பிகிட்டு இருந்தேன், என்னடி இப்படி இருக்குது அப்படின்னு. அவள் தான் நீ போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்டா. ஸோ ஹோப்பில் தான் நான் போடுறேன். நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் வச்சு தான் நான் அகெயின் அடுத்து போடலாமா வேண்டாமா நான் யோசிப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே 2-3 பேர் அக்கா ஃபோர்ஸ்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ்டு மேரேஜ் போடுறேன்டா. ஓகே, நீங்கள் வந்து ஃபோர்ஸ்டு மேரேஜ் மட்டுமே பார்க்காதீங்க, லைக் இந்த எஃப்எஃப்ஸும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு இந்த எஃப்எஃப் ரிலேட்டடாக ஏதாச்சும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும், லைக் எனக்குமே பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய இன்ஸ்டாவை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்டு ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும் இல்லை பேசணும்னு தோணுச்சுன்னா தென் வேறு எதுவும் இல்லை சொல்ல. நிறையா சொல்லியிருப்பேன் இதிலையே வளன்னு. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பண்ணுற மோட்டிவேட் எனக்கு அது. ஸோ அகைன் எனக்கு ஒரு பூஸ்டப் ஆகி இவ்வளோ பேர் நமக்காண்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, வீடியோஸ் போடணும் அப்படி நான் போடுவேன். விட்டால் நான் கிளவி மாதிரி பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இது மறக்காமல் இன்னொன்று, எனக்கு எதனால் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. சாம் கிட்டே சொன்னால் அவன் வந்துட்டு இந்த வீடியோ போடாத டெலிட் பண்ணிவிடு அப்படின்டா. பட் மனசு கேட்கல, ஏன்னா ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு தான் நான் இதை மாற்றி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல, பார்த்துப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் டிஸ்க்ளைமரும் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கோ எதனால் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். தென் நம்ம நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். சரி ஓகேடா, எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பை பை.